அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள். குறிப்பாக வாகன ஓட்டிகளே இதை தெரியாமல் உடனடியாக வாகனத்தை எடுக்காதீர்கள். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 2026ஆம் ஆண்டு பல்வேறு தேர்தல் விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி எவ்வளவு ரூபாய் பணம் எடுத்து செல்லப்பட வேண்டும், இனிவரும் காலங்களில் எதற்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டாங்க எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் தேர்தல் ஆணையம் என்னென்ன விதிமுறைகள் தற்போது கொடுக்கப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு உடனடியாக தெரியவரும். உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி நேற்று வெளியிடப்பட்டாங்க. அதாவது வரக்கூடிய மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தற்போது தேர்தல் ஆணையம் ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்த செல்லக்கூடிய மக்கள், குறிப்பாக வாகன ஓட்டிகள் எவ்வளவு ரூபாய் பணம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. தற்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி அதாவது தமிழ்நாடு, கேரளா, அசாம், மேற்கு வங்காளம் உள்ளிட்ட 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசங்கள்ல சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலுக்கான தேதியும் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது ஞானேஷ்குமார் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் குறிப்பாக தேர்தல் விதிகள் அமலுக்கு உள்ள நிலையில் 50,000க்கு மேல் பணம் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டாங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் போது குறிப்பாக வாகன ஓட்டிகள் 50,000க்கு மேல் பணம் எடுத்து செல்லக்கூடாது. அப்படி பணம் எடுத்து சென்றால் கண்டிப்பாக அதற்கான உரிய ஆவணங்கள் காண்பித்து எடுத்து செல்ல வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது 50,000க்கு மேல் பணம் எடுத்து சென்றால் கையில் உரிய ஆவணங்கள் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டுவிடும். இதனால் பொதுமக்கள் கையில் அதிக அளவில் பணம் எடுத்து செல்வதை தவிர்க்க வேண்டும் என தற்போது தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமில்லாமல் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள், பரிசு பொருட்கள் எடுத்து செல்லும் போது அதற்கான உரிய ஆவணங்கள் கையில் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அந்த பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் என தற்போது தேர்தல் ஆணையம் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்கள்ல கண்டிப்பாக நீங்க அதிகமான பணம் எடுத்து செல்லக்கூடிய நபர்களாக இருந்தால் அதற்கான ஆவணங்கள் காண்பிக்கப்பட வேண்டும். என்ன ஆவணங்கள் அப்படின்னா, நீங்க ஒரு 2 லட்ச ரூபாய் காசு எடுத்துட்டு போறீங்கன்னா எந்த பேங்க்ல இருந்து எடுத்துட்டு போறீங்க, எந்த அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டு போறீங்க, எதற்காக எடுத்துட்டு போறீங்க அப்படின்னும் பல கேள்விகள் கேட்கப்படுவாங்க. அந்த கேள்விகளுக்கு நீங்க பதிலளித்தா மட்டும்தான் உங்களுடைய பணம் உங்களுக்கு சொந்தமாகும். இல்லை என்றால் தேர்தல் ஆணையம் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு விடும். அது மட்டுமல்லாமல் இப்போ ரீசண்டா தங்க நகைகள் அதிகமாக எடுத்து செல்லக்கூடாது. அப்படி நீங்க தங்க நகைகள் எடுத்து சென்றால் அந்த தங்க நகைகள் எங்க வாங்குனீங்க, அதற்கான ரசீது கொடுங்க. எதற்காக இந்த தங்க நகையை இங்க இருந்து எடுத்துட்டு போறீங்க அப்படின்னும் பல கேள்விகள் கேட்கப்படுவாங்க. அந்த கேள்விகளுக்கு நீங்க பதிலளித்தா மட்டும்தான் உங்களுடைய பணமா இருக்கட்டும், உங்களோட நகைகளா இருக்கட்டும், உங்களோட பரிசு பொருளா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக மீண்டும் கொடுக்கப்படும். அப்படி நீங்க அவங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் கொடுக்கப்படவில்லை என்றால், அதற்கான சரியான ஆவணங்கள் காண்பிக்கப்படவில்லை என்றால் தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள காரணத்திற்காக தற்போது முறைகேடாக இந்த பணம் நீங்க எடுத்துட்டு வரீங்க அப்படின்னும் அவங்க குறிப்பிட்டு அந்த பணத்தையும் அந்த நகைகளும் அந்த பரிசு பொருட்களும் அவங்க பறிமுதல் செய்யப்படுவாங்க. அதற்கு பிறகு நீங்க உரிய ஆவணங்கள் கரெக்டா காண்பித்த பிறகுதான் அந்த பணமோ நகையா இருக்கட்டும் உங்களுக்கு மீண்டும் கொடுக்கப்படுவாங்க. அதனால வாகன ஓட்டிகள் அனைவரும் கண்டிப்பாக அடுத்த 1 மாதத்திற்கு ஜாக்கிரதையாக இருக்கப்பட வேண்டும். அவர்களுடைய பணத்தை கண்டிப்பாக அடுத்த 1 மாதத்திற்கு எங்கும் எடுத்து செல்லாதீர்கள். அப்படி எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அதற்கான ஆவணங்கள் கையோடு எடுத்துட்டு போங்க. மறந்துட்டு வீட்டிலே வச்சுட்டு போகாதீங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.